வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனத்திற்குண்டான ஆணைகள் எப்பொழுது வழங்க போகிறாங்க. ஸோ டிசிசி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2025 கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிசி நியமனத்திற்கு உண்டான தேர்வுகளும் செய்முறை தேர்வுகளும் முடித்தது. டிசம்பர் வரைக்குமே செய்முறை தேர்வை முடிச்சுட்டாங்க. ஸோ ஜனவரியில் பணி நியமன ஆணையத்துக்காக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எல்லாருமே நல்ல மெரிட்டில் வந்த நபர்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் எனக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகப்படியாக நாளுக்கு நாள் எகிரி கொண்டே இருக்குங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிசியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜனவரி 5லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார அவங்களுடைய வீட்டுக்கு வந்துவிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தகவலும் போயிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3274 பேருக்கு அனுப்பி வைக்கப்படும். ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளார உங்கள் மெரிட்டில் செலக்ட் ஆன பீப்புளுக்கு மட்டும்தான் வரும். மற்றவங்களுக்கு யாருக்கும் இது வராதுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலன்றவங்க தயவுசெய்து மனம் தளர வேண்டாம். அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் மக்களை. வரக்கூடிய 2026 போக்குவரத்து கழகத்துடைய எக்ஸாம் வரும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இவங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் நமக்கு தினசரி கசிந்து கொண்டு தாங்க இருக்கு. போக்குவரத்து துறை அமைச்சரும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லா பணிகளும் நாங்கள் முடித்து விட்டோம். போக்குவரத்து கழகத்தில் 99% வேலைகள் முடிந்து விட்டது. இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரத்துக்காக 99% நாங்கள் வேலைகளை முடிச்சு விட்டோம், கம்ப்ளீட்டடாக பண்ணிட்டோம். இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி உங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வரது மட்டும்தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் விரைவில் பப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் போயிட்டுருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிரப்ப போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி டிரைவராகவும் போகணும், கண்டக்டராகவும் போய் தான் ஆகணும். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, ரெண்டுமே நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும் இந்த பணியிடங்களுக்கு மட்டும். ஸோ அடுத்த வரக்கூடிய 2026 இந்த 2026 அதிகபட்சமாக இந்த பிப்ரவரி எண்டு இல்லைன்னா மார்ச் முதல் வாரத்தில் போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எலெக்ஷன் வரதுனால ஒன்று அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இல்லை அதுக்கு பின்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ரிசல்ட்டுக்கு பிறகு யாராச்சும் வந்தாலும் சரி, ரிசல்ட்டுக்கு பிறகு புதிய போக்குவரத்து கழகத்துடைய காலி பணியிடங்கள், புதிய போக்குவரத்து கழகத்துடைய விதிமுறைகள். ஏன்னா போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நோட்டீஸில் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை பார்த்துருப்பீங்க. அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்களே தவிர தமிழ்நாடு அரசுன்றதை மென்ஷன் பண்ணாமல் விட்டாங்க. ஸோ அதே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கராக ஒட்டி இப்போ திரும்பவும் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தாங்க. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேசித்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மக்களுக்கு இது வந்து ஈர்ப்பினால் மட்டும்தாங்க போக்குவரத்து கழகத்தில் ஒரு டிரைவராலையும் கண்டக்டராலையும் ஓட்ட முடியும். டிரைவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பணிச்சுமை காரணமாக விபத்துகள் ஏற்படுது. ஸோ அதை குறைக்கணுன்றதுக்காகவே இப்போ புதிய ஆட்களை எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. 2026 போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது, கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகம் செல்லணும். அங்கே போகிறப்ப அவங்க கேட்பாங்க ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும்னா தமிழ்நாடு திறன்பட்ட கழகம் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு பிறகு நீங்கள் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்துக்கொள்ளலாங்க. இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.